வயநாட்டில் ஏற்பட்ட மீண்டும் ஒரு நிலச்சரிவு, அநியாயமா பறிபோன உயிர்கள். இந்த நிலச்சரிவுக்கு யார் காரணம், கவர்மெண்ட் என்னதான் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வயநாட்டுல மீண்டும் ஒரு நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவு இயற்கையான முறையில உள்ளதா இல்லனா மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த நிலச்சரிவா அப்படின்னு பார்க்கும்போது இது மனிதனால உருவாக்கப்பட்ட நிலச்சரிவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இயற்கையான முறையில நடக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டுல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பகுதியில சுரங்கப்பாதை எடுக்கிறதுக்காக ஆழமா மண்ணு தோண்டியிருக்காங்க. அந்த மண்ணெல்லாம் தோண்டிக்கிட்டு மண்ணை என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல குமிச்சு வைப்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மண் எல்லாமே ஒரு இடத்துல குமிச்சு வச்சாங்களா, அது ஆபத்தான பகுதி. எப்பனாலும் மழை பெஞ்சாலும் நிலைச்சரிவு ஏற்பட ஒரு இடம் தான் அந்த பகுதி. சரியா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண்ணை அவ்வளத்தையும் குமிச்சு 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 வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்பார்க்கல இங்க மழை பெய்யும், நிலச்சரிவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எதிர்பார்க்கல. என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூலை 6ஆம் தேதி நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சு. அதுவும் விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஜூலை 7 வரைக்குமே மழை ரொம்பவே பெய்யுது. கிட்டத்தட்ட மழையோட அளவு எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. மழை அதிகமா பெஞ்சதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுரங்கத்துக்காக தோண்டி அந்த மண்ணை குமிச்சு வச்சிருந்தாங்களே, அது என்ன ஆயிட்டு நிலச்சரிவா ஏற்பட்டுட்டு. சரியா? இதனால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இந்த நிலச்சரிவுனால மொத்தம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1, 2 பேர்ல 18 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. காணாம போனவங்க அப்படின்னா 5ல இருந்து 7 பேர் காணாம போயிருக்கிறாங்க. காயமடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ல இருந்து 10 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மீட்கப்பட்டவங்க 9 பேரை உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலச்சரிவுல மாட்டி 9 பேர உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க. சரியா? இப்ப காணாம போனவங்கள தேடிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இறந்தவங்க இருக்கிறாங்களா, இப்போ 3 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமாக தகவல் வெளியாயிருக்குல்ல. இந்த இறந்தவங்க பெரும்பாலான எங்க உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் அந்த பகுதியில இருந்து பொழைப்புக்காக இங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் இறந்திருக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்படி மண்ணு குமிச்சு வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்ரெடி இவங்களை எச்சரிச்சிருக்குது. யாரெல்லாம் எச்சரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி அமைச்சர் பி.கே. பவீன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை அகற்றுங்க. இது எப்பவுமே ஆபத்தான பகுதி. ஏதாவது மழை பெஞ்சாலும் சரி, எந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டாலும் சரி, நிலச்சரிவு ஏற்படுற ஒரு பகுதி. அதனால இந்த மண்ணை அகற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வயநாடு மாவட்ட ஆட்சியர் அவங்களும் இதை பார்த்துக்கிட்டு, ஒரு ஆபத்தான பகுதியில் இந்த மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்க, உடனே இதை அகற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனாலும் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை கேட்கல. சரி, சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்ததாட்டு மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி இந்த மண்ணை அகற்றுங்க, எத்தனை நேரம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இவங்க அதையும் தாண்டி அவங்க கேட்கல. ஆனா குமிச்சு வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவருமே சொல்லியிருக்காங்க, இந்த மண்ணை அகற்றுங்க. எவ்வளவோ சொல்லி எல்லாருமே சொல்லி பார்த்தாங்களா, நீங்க ஏன் அகற்றல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்டிருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சரியா? இப்படி இருந்தனால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த சுரங்கம் என்ன காரணத்தினால தோண்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமரச்சேரி காட்சாலை. சரியா? அங்க ஒரு தமரச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு காட்சாலை இருக்குது. அந்த சாலை ரொம்ப குறுகிய சாலை. அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நம்பவே முடியாது. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்பனாலும் ஆபத்தான பகுதி. அதாவது ஒரு சின்ன மழைனாலும், மழை பெஞ்சாலும் அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேராகும். உடனே நிலச்சரிவு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த சாலை. சரியா? சரி, அதை விட்டுக்கிட்டு வயநாடு மற்றும் கோழிக்கோடு பகுதி, அதாவது அது மலைப்பகுதி பாதை. அந்த பாதையில எல்லாரும் போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அங்க ஒரு கார் போச்சுன்னா ஒரு கார் போகாது. சரியா?
அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ஜாம் ஏற்படும். டிராஃபிக் ஜாம் ஏற்படும்போது என்ன ஆகும்னா, சுற்றுலா பயணிகள், அப்புறம் காலேஜு, ஸ்கூலு போறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. டைம் அதிகமாகும். நேரம் அதிகமாகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படும். சுற்றுலா பயணிகள்லாம் வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சரியா? அதனால கவர்மெண்ட் என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத தீர்க்கிறதுக்காக இரட்டை சுரங்க பாதை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணக்கம்பெயில் கல்லடி மேம்பாடி இரட்டை சுரங்க பாதை திட்டம். சரியா? இது கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம். சரியா? அப்போ இதனுடைய நீளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுமார் 8.27 கிலோமீட்டர். கேரளாவின் மிக நீண்ட சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இந்திய அளவுல நீளத்தை பார்க்கும்போது இது 3வது நீளமான சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் 2143 கோடியில இந்த சுரங்கத்தை கட்டுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட உரிமையாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் தான். சரி, ஒப்பந்தக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் குடுக்குறாங்க. நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப் பில்கான் லிமிடெட் தனியார் நிறுவனம். சரியா? இந்த நிறுவனத்துக்கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிசி அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த நிறுவனத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரங்கப்பாதை தோண்டுறது, கெட்டுறது, வடிவமைக்கிறது, பொருட்கள் வாங்கி என்னென்ன செலவுகள் பண்றது எல்லா வேலையும் இந்த நிறுவனத்தோட தான் வேலை. கவர்மெண்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரங்கப்பாதை கெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, வேலை ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கண்காணிக்கிறது வேலை தான் இந்த கேரளா கவர்மெண்டோட வேலை. அதாவது இந்த சுரங்கப்பாதை கெட்டுறத வந்து மொத்தமா இந்த நிறுவனத்துக்கிட்ட குடுத்துட்டாங்க. அப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மக்களுக்கு இடையூறு வராத அளவுக்கு என்ன பண்ணணும், பார்த்து பார்த்து அந்த நிறுவனம் தான் கெட்டணும். சரியா? அப்படிதான் இந்த சுரங்கப்பாதை கெட்டுறதுக்காக இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆழமா தோண்டி தோண்டி பக்கத்துல ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து மண்ண வேற வேற ஒரு இடத்துல சேஃப்டியான இடத்துல போட்டிருந்தாங்கன்னா, இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்காது. இவங்க இப்படி ஆழமா மேல மேல குமிச்சு வச்சதுனால, அதுவும் ஆபத்தான பகுதி. சரியா? அந்த பகுதியில குமிச்சு வச்சதுனால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. இந்த நிலச்சரிவு கரெக்ட்டா எப்போ, எந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இடம் வந்து வயநாடு மாவட்டம் மேம்படி பகுதி கல்லாடி. மீனாட்சி பாலத்துக்கு அருகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மெயின் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணக்கம்பேல் கல்லாடி மேம்பாடி சுரங்கப்பாதை கட்டுமான தளத்தின் நுழைவாய்வு பகுதியில தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. சரி, ஓகே. இந்த நிலச்சரிவுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலச்சரிவுக்கு காரணம் இந்த தனியார் நிறுவனம் தான். இவங்க தான் காரணம். இவங்க இல்லன்னா இந்த மாதிரி செயல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா, இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த தனியார் நிறுவனத்து மேல குற்றம் சாட்டுறாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க மீது விசாரணை நடத்தப்படும். கண்டிப்பா இப்போ இந்த தனியார் நிறுவனம் வந்து சுரங்கப்பாதை கட்டுமான பணிய வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணணும். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டுமான பணி வந்து தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க தான் காரணம். இவங்க இந்த மண்ண குமிச்சு வச்சதுனால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆல்ரெடி நாங்க இந்த மண்ண அகற்ற சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து குற்றம் சாட்டுது. சரியா? சரி, ஓகே. கவர்மெண்ட் இந்த தனியார் நிறுவனம் மேல வந்து குற்றம் சாட்டுதுல. இந்த தனியார் நிறுவனம் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மேல தப்பு கிடையாது. நாங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அத தான் நாங்க பின்பற்றோம். கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுதான் நாங்க செய்வோம். சரியா? வேற எதுவும் பண்ண மாட்டோம். சரியா? அப்படிங்கிற மாதிரி தனியார் நிறுவனம் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அந்த மண்ண வந்து குமிச்சு வச்சிருந்தாங்கல்ல ஒரு பகுதியில, அத வந்து அவங்க சொல்லவே இல்ல. அவங்க தனியார் நிறுவன தரப்புப்படி அவங்க வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க. எங்க மீது எந்த தப்பும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி தான் அவங்க தனியார் நிறுவனம் பேசுறாங்க. சரி, ஓகே. கேரளா கவர்மெண்ட் இறந்தவங்களுக்கு நிதி எவ்வளவு குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்கன்னா, முதலமைச்சர் வி.டி. சதீசன் அவர் அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு இறந்தவரின் குடும்பத்துக்கு தலா 5,00,000 ரூபாய் உடனடி நிவாரணம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மாநில அரசின் நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் மத்திய அரசு நிவாரணம் அவங்க வந்து காப்பீடு போன்றவற்றை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க
ஆல்ரெடி வயநாட்ல வந்து ஒரு இயற்கையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. சரியா? அது யாரும் எதிர்பார்க்காதது சூழ்நிலை தான். அது இயற்கையான முறையில வந்த நிலச்சரிவு. பட் இந்த வாட்டி நிலச்சரிவு ஏற்பட்டது ஒரு நிறுவனத்தால தான் வந்தது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.